7,500 மாத சம்பளம். ஒருவேளை நீங்கள் அந்த 7,500 வாங்கி ஐஏஎஸ் தேர்வு முதல் கட்ட தேர்வு சும்மா ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் சர்வ சாதாரணமாக நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். அந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரொக்கம் பரிசு. எதுக்கு? அடுத்த கட்ட தேர்வுக்காக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய கிரீன்வேஸ் சாலையில் இருக்கிற அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜில் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரில் போய் தங்கி உண்டு உறவிட பயிற்சி ட்ரைனிங் அக்காமடேஷன் அண்ட் ஸ்டைஃபண்ட் கொடுத்து மெயின் தேர்வுக்கு உங்களை தயார் பண்ணுறாங்க. அதில் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களை விமானத்தில் டெல்லிக்கு அழைச்சி கொண்டு போய் தமிழ்நாடு பவனில் தங்க வச்சு இன்டர்வியூ பயிற்சி கொடுக்குறாங்க. இவ்வளவு செய்து கவர்மெண்ட் ஃபார் யுவர் ஐஏஎஸ் ட்ரீம். எனக்கு ஐஏஎஸ் பிடிச்சிருக்கு, ஐபிஎஸ் பிடிச்சிருக்குன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுத்து உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஐஏஎஸ் வரைக்கும் ஆக்க வச்சிட்ருக்குறாங்க. இப்படி நிறைய வசதிகள். நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மாபெரும் திட்டம். நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா மாதம் 7,000 ரூபா சம்பளம் உங்களுக்கு. எதுக்கு? 6 கம்பி இப்படி வருது, உள்ளே போகுது, ஒரு 5 மினிட்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அது போயிடுச்சு, அந்த எழுந்துச்சு போகிறான் வீட்டுக்கு. டாக்டர் சொல்கிறாரு நாங்கள் பண்ணால் கூட தப்பு வந்துடும், அது ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சி எங்கே இருந்து எந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கணுமோ எடுத்து எல்லாம் பண்ணி அனுப்பிச்சாச்சுங்க. அவர் வீட்டுக்கு போகிறாரு. டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அங்கே அவர் கரெக்டாக அது பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் ஹார்ட்டை 64 ஸ்லைஸாக பிரித்து கட் பண்ணி மிஷின் காட்டுதுங்க, எங்கே பிளாக் இருக்குன்னு காட்டுது. டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். காரில் போகும்போது சொல்லுது பின்னாடி திடீர் வரான், பார்த்துக்க, சீட் பெல்ட் நீங்கள் போடலை, போட்டுக்குங்க. இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ டெக்னாலஜிஸ் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் ஹை அண்ட் ஜாப் ஆகணும்னா பெரிய சயின்டிஸ்டாக இருக்கணும், ஒரிஜினாலிட்டி இருக்கணும், நீங்கள் க்ரியேட்டிவ் பர்சனாக இருக்கணும். க்ரியேட்டிவிட்டி அடுத்த வருஷம் இதே ஆப்பிள் ஐஃபோன் வரும் வாட்ச் வந்துச்சுன்னா அது வேறு விதமாக இருக்கும். அப்போ க்ரியேட்டிவிட்டி நம்பர் 1. ஸோ ஒரு வேலை மட்டும் கிடைக்குது அப்படிங்கிறத போகாதீங்க. நம்பர் 2, பிடிச்ச வேலையை நீங்கள் முதல்ல பிடிச்ச டிகிரியை படிங்க, பிற்பாடு வேலையை பார்த்துக்கலாம். டிகிரி முடித்த பிறகு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், பிடிக்கலன்னா வேறு வேலையை பாருங்கள். இப்போ தான் சைலேந்திர பாபு போலீஸ் ஆஃபீஸர் தான் உங்களுக்கு தெரியும். நான் என்ன கிரிமினாலஜியாக படித்தேன்? நான் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துருந்தேன் தெரியுமா உங்களுக்கு? நான் பேங்க் ஆஃபீஸருங்க, நான் ஒரு வங்கி அதிகாரி, அதுதான் என்னோடய வேலை. சரி, பேங்க்கில் ஜாயின் பண்ணேன். என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் காமர்ஸ் படித்தேன்னா, பேங்கிங் படித்தேன்னா, விவசாயம் அக்ரிகல்ச்சர் படித்தேன்னா பேங்க்கில் போய் சேர்றேன். சுத்தமாக படிக்கல. பிகினர்ஸ் வழங்கும் அடுத்து என்ன படிக்கலாம், இது மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சென்னை சமர்த்தாஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சென்னை சமர்த்தால ஈஸியா படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லா பறக்கலாம். பவர்ட் பை பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், a complete guidelines for your higher education and job services. PSNA College of Engineering and Technology, திண்டுக்கல், வேலம்மாள் நெக்ஸஸ்.